guys, so இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சீக்ரெட் மெசேஜ் பேப்பர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் फ्रेंड्स. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கணும். அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பார்க்குறதுக்காக ஒரு வேஸ்ட்டான A4 ஷீட் தான் எடுத்துக்கிறேன். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெழுகு எடுத்துக்கணும். ஸோ மெழுகு எடுத்துக்கிதுல, ஸோ அதில் மெழுகு எடுத்து ஸோ நம்ம இப்போ க்ரையான்ஸில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேர் கூட எழுதிக்கலாம். ஸோ இல்லையா உங்களுக்கு பிடிச்சதா வார்த்தை அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன எழுதுறேன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன எழுதுறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் எதுவும் இல்லை. ஸோ நம்மளோட சேனல் பேர் தான் நான் எழுதுறேன். ஸோ மேக்கிங் தமிழான்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா நான் எழுதிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மெசேஜ்னு சொல்லி எழுதுறேன். இப்போ சீக்ரெட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ போடுறேன், அடுத்து T, அப்புறம் MESSAGG. ஸோ சீக்ரெட் மெசேஜ்னு ஸோ எழுதிட்டேன். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியாச்சு. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று நார்மலாக ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நான் கீழே பேப்பர்னு சொல்லி இன்னொரு வார்த்தை எழுதிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பேர், ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் அந்த மாதிரி எதாவது நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு வெட்டி இந்த மாதிரி ஒரு மூடியில் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது 70% வாட்டர் இருக்கணும். ஸோ 20% மட்டும் தான் கலர் இருக்கணும். ஸோ வாட்டர் கலர் இருக்கிறதுல ஸோ அந்த வாட்டர் கலரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 70% வாட்டர், 30% பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். ஸோ கலரு. ஸோ அடுத்தது காட்டன், இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. ஸோ காட்டனில் ட்ரிப் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேப்பர் மேலே தேய்ங்க. ஸோ தேய்ச்சா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எழுத்து மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரில, மேக்கிங்கிறது அவ்வளோ தெரில. ஸோ தமிழால் பாருங்கள், ஏ தெரியுது, M தெரியுது, IZHA தெரியுது. ஸோ சீக்ரெட் மெசேஜ் ஸோ ஓரளவு தெரியுது. ஸோ பட் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியரன்ஸே இல்லை. ஸோ அதனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த பால் பேப்பரில் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா பால் பேப்பர் எடுத்துனுக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா திரும்பியும் மேக்கிங் தமிழான்னு சொல்லி நம்மளோட சேனல் நேமே பார்த்திங்கன்னா எழுத போகிறேன். ஸோ எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா G போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா TAMIZHAன்னு சொல்லி மேக்கிங் தமிழா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர் பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நேம் எழுதி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கலர் அடித்து பார்க்கலாம். ஸோ இப்போ கலர் அடித்து பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ பால் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டாக தெரியுது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ மேக்கிங் தமிழான்றது கரெக்டாக தெரியுது. ஸோ MEKINGTAMIZHAன்னு சொல்லி ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இதுபோல் எக்ஸைட்டிங் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணுமா மறக்காம நம்மளோட மேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.